பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி இன்னைக்கு நாம் ஒரு பட்டிமன்றம் இங்கே போட்டிருக்காங்க. என்ன தலைப்பு? மனுஷன் முன்னேறணும். நம்ம முன்னேறணும் இல்லைங்க, முன்னேறணும். நேற்று இருந்ததை விட இன்று மாறுதலாக இருக்கணும். உலகம் வளர்ந்து கொண்டே இருக்கு. அவன் வானவெளியில் பறக்கிறான். சும்மா இங்கன்னு இல்லை, வானவெளியில் பறக்கிறான். நம்ம ரோட்டிலே போக முடியல. போகும்போது இடித்து தூக்கி அங்கிட்ட எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. முன்னேறணும். முன்னேறுவதென்றால் என்ன தேவை? அவனுக்கு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு என்ன தேவை? என்ன தேவை? புத்தி இருக்கணும். முதல்ல அவனுக்கு இந்த புத்தியை பயன்படுத்தணும். அதானுங்க, அறிவு இருக்கணும். இது அடிப்படை, உள்ளுக்குள்ள அடிப்படை. அந்த அடிப்படையை என்ன அடிப்படைன்னு சொல்கிறாரு? படிப்பறிவு. படிப்பறிவு இருக்கா கேட்குறான் சில பேர். நீ படித்தவன் தானடா? ஏய், நீ படித்த கழுதியா? படித்தவன் தானா கேட்குறான்னா என்ன அர்த்தம்? அறிவு இருக்குது, ஆனால் அந்த அறிவோட கூட இவன் படிச்சிருக்கான்னு அர்த்தம். படித்த அறிவு மட்டும் இல்லை, இன்னொரு அறிவு இருக்குது. என்ன அது? பட்டறிவு. அடி வாங்கி எக்ஸ்பர்ட். அது எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. பட்டறிவுன்னு சொன்னால் கொஞ்சம் அங்கே எங்கேன்னு பார்த்து 4 தொழிலை பார்த்து இதை இப்படி தூக்கி ஆட்டை தூக்கி குட்டியில் போட்டு, குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு, அங்கேருந்து அங்கே வந்து, அங்கேருந்து இங்கே தாவி, அதை பார்த்து இதை பார்த்து, அது போகிற போக்கை பார்த்து இது போகிற போக்கை பார்த்து யோசித்து புதுசாக கண்டுபிடிக்கிறது. அந்த பட்டறிவு இருந்தால் போதுமா? படிப்பறிவு இருந்தால் போதுமா? அது தேவையா? இல்லை பட்டறிவு இருந்தால் போதுமா? அது தேவையா? ஏன்னா அறிவில் நிறைய அறிவு இருக்குங்க. ஏகப்பட்ட அறிவு இருக்குது. பகுத்தறிவுன்னு திடீர்னு திருவள்ளுவரை கேட்டால் அவர் சொல்லுவார் புல்லறிவுன்னு. ரொம்ப அற்ப புத்தி பயவன் அப்படின்வார். புல்லறிவு. இன்னொன்று சொல்லுவார், இவன் களவாணி போயிடாவன் காரறிவுன்னு. கொஞ்சம் காரறிவுனா என்ன? அவ்வளோதான். அது அறிவு இல்லை, இருண்ட அறிவு. அறிவில் பல்வேறு வகையான அறிவுகள் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டது என்ன? பட்டறிவு, இது படிப்பறிவு. இங்கே வந்திருக்கிற அறிஞர்கள் தேர்ந்த ஆளுங்க. பட்டறிவு, படிப்பறிவு தான் நம்ம ஊருக்கு தேவை. ஒரு மனுஷன் முன்னேறதுக்கு படிப்பறிவு தான் தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிட்ட ஒரு 3 பேருங்க இருக்காரு. பெரியவர் ராஜகுமார், நல்ல படிப்பாளி, தமிழும் ஆங்கிலமும் படித்தவர். அவர் சொல்கிறார், படித்தா தான் மனுஷன் முன்னேறுவேன். நேற்று இருந்தவன் என்னவாக்கா இன்னைக்கு படிக்காதனால தானே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல. ஒரு வேலை கிடைக்கிறதா இருந்தால் என்ன செய்ய வேண்டியிருக்கு? படிக்க வேண்டியிருக்கா இல்லையா? அப்போ வேலைக்கு போகிறதுனாலே படிப்பு வேணும்னா வேலை கிடைச்சா தானே முன்னேறுவேன். நம்ம யோசித்து பார்க்கணும்னாலு இல்லாட்டா என்ன செய்யறான்? நம்ம சகோதரன் படிக்காததுனால தெருவை கூட்டுறான். பிள்ளை படிக்காததுனால சாதாரணமான வேலை, எல்லாம் வேலை தான். செய்யும் தொழிலே தெய்வம். எங்கே போய் இடிக்குதுன்னா அவர் தொழில் பார்க்கறதுனாலேயே சம்பளம் குறைச்சிருது. சம்பளம் குறைச்சதுனாலேயே அவருக்கு என்ன ஆகுது? இந்த தொழிலாக பார்க்குற அப்படின்றான். சில ஆளுக்கு வெளியில் போய் படிச்சுட்டு வந்துட்டு என்ன செஞ்சுருக்கான்? எக்கச்சக்கமான சம்பளம். எவ்வளவுங்க உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு கேட்கக்கூடாது. அது நாகரிகம் இல்லை. எவ்வளோங்க சம்பளம் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம்ன்றான். எப்படி? வருஷத்துக்கு 50 லட்சம் அப்படின்னா நமக்கு அது என்ன ஆகும்? நம்ம
50 லட்சத்தை நம்ம ஆயுள் பணம் கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையாங்க. ஏன்? நம்ம படிப்பு அப்படி இருக்குது, அவர் படிப்பு அப்படி இருக்குது. ஏகப்பட்ட இந்த ஐயா இருக்கார், இந்த 2 ஐயா வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ மாதம் அவங்க பார்க்கும்போது டேர்ன் ஓவர்னாங்க. அவங்க போட்டிருக்க படத்துக்கு என்ன வருவாய் வந்திருக்கு அப்படின்னு அந்த சுவிட்சை அப்படி தட்டி இதை கம்ப்யூட்டரில் தட்டி பார்த்தா கிடுக்கிடுன்னு காட்டுது. பார்த்த உடனே இங்கே தட்டுறாரு, தட்டிட்டு போதாது, இது பத்தாது, இன்னும் வேணும். ஏன்? தொழில். அவர் ஒத்தையாக வேலை பார்க்குறாரு, அவர் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாரு, அதுக்கு இடம் இருக்குது, அதுக்கு லைட் இருக்குது, அதுக்கு கரண்ட் செலவு, வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், போக்குவரத்து விவகாரம் இருக்குது, இத்தனையும். அப்புறம் அதுக்கடியில் அரசு 2 அரசு வந்து நிற்கும், எனக்கும் கொடு உனக்கும் கொடு அப்படின்னு வசூல் பண்ணுற ஆளுக்கு. இதுக்கடியில் திடீர்னு உள்ளூர் அரசியல்வாதி வந்து நிற்பார். அண்ணே ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னாரு. அவர் வந்து போயிட்டு முடிக்கிறதுக்குள்ள சாமி கும்பிட்ற ஆள் ஒருத்தர் வருவார், பெரிய இந்த தாடியோடு வந்து அதோ நிற்பார். இப்போ அவரையும் கவனிக்கணும், இத்தனையும் கொடுத்த உட்பாடு அவர் காசு பார்க்கணும் இருக்குல்லங்க. அப்போ படிக்க வேண்டியிருக்கா இல்லையா? அதுக்கும் படிக்கணும், படிப்பறிவு வேணும்னு இவர் சொல்கிறாருங்க. அவருக்கு இணைஞ்சி பேசுகிறதுக்கு இந்த இருக்காக பாருங்க, அவங்க கவிதா ஜவஹர், திருமதி கவிதா ஜவஹர் நாளும் பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க? அதனால் பேசுகிறாங்க. பேசுகிறதுனால தான் கூப்பிட்றாங்க. பேசலைன்னா கூப்பிடுவாங்களா? இவர் அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் கீழே இருந்தேன்னு சொல்கிறேன். நீ வந்து 2 வருஷம் ஆச்சுடா, வந்துக்கிட்டு இருக்கே, பேசப்பான்னு அவங்க. அந்த கடைசியிருக்காக பாருங்க, முனைவர் ரேவதி சுப்பலட்சுமி, அவங்க மதுரை செந்தமிழ் கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க, அவங்களும் பேசுகிறாங்க. இந்த 3 பேரும் படிப்பறிவு வேணும், அப்போ தான் மனிதன் முன்னேற முடியும். இந்த பக்கத்தில் பேராசிரியர் ராஜாராம் ரொம்ப அருமையான பேச்சாளர். உங்களுக்கு விவேகானந்தரை பற்றி பேசணுமா, மாபூசியை பற்றி பேசணுமா, யாரை வேணும், எந்த தலைவர்களை பற்றி பேசணும்னாலும் மிகச்சிறந்த பேச்சாளர். இலக்கியத்தில் எந்த இலக்கியத்தில் நீங்கள் பேசணுமா பேசுவார். அவர் சொல்கிறாரு, படிப்பறிவு வேணாம்னு சொல்லலை, பட்டறிவு வேணும், அனுபவ அறிவு வேணும்யா. வேலைக்கு போயிடுமே அப்ளிகேஷன் போட்டோம்னா கேட்குறானே, இப்படி ஒரு பரட்டிட்டு இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க, அனுபவம் இருக்கா கேட்குறான்ல. நம்ம அனுபவம் இருந்தால் தான் சேர்க்குறோம்ன்றான், இல்லைன்னா இன்னும் 2 வருஷம் போகட்டும். அப்புறம் நம்ம சொல்கிறோம், அது சண்டாளா, நீ வேலை கொடுத்தா தானே எனக்கு அனுபவமே கிடைக்கும், வேலை கொடுக்காதபடிக்கு நீ அனுபவம் இருக்காது கேட்டால் நான் எங்கடா போவேன், எல்லா பேரும் இப்படி என்னை விரட்டுறீங்களா நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்கிறார்ல, அனுபவ அறிவு வேணும் அப்படின்னு. அவரோட சேர்ந்து பேசுறதுக்கு அந்த இருக்கா பாருங்க, திருமதி சௌமியா. அவங்க எங்கே வந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டோம், துபாய் தானே, துபாயில் இருக்காங்க. இங்கே வந்த நல்ல பேச்சாளர், விடலாமா, சரி பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு. பேச்சாளர்கள் எங்கே இப்போ தமிழ்நாட்டில் பேச்சாளர்களுக்கு பஞ்சம் வந்துடுச்சு. நல்ல பேச்சாளர், நிறைய பேச்சாளர் இருக்காங்க, நல்ல பேச்சாளர் வேணும்ல, அவங்களும் வந்திருக்காங்க. கடைசியில் நம்ம ராஜா, அவரும் சொல்கிறார், பட்டறிவு தாங்க முக்கியம், அனுபவம் இல்லாமல் என்ன கதை நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்ன செய்யணும், உசுப்பி விடணும். அவங்க நல்லா பேசுகிற போது நம்மக்கிட்ட என்ன ஒரு குறை இருக்குனாங்க, நம்ம முதல்ல ஒரு கட்சியை காட்டிடுறோம். அது காரணம் நம்ம கட்சியிலே பழகி தொலைச்சிட்டோம். கச்சக்கூடாது, எந்த கட்சியாக இருந்தாலும் தட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்
நம்ம பசுமாட்டுக்கு பால் கறக்கணும்னு நினச்சா அந்த அந்த தொழிலாளி என்ன செய்வார்னா போய் தண்ணி அப்படி அப்படி ஊற்றுவார். தண்ணியை ஊற்றி அதை குளிர பண்ணுவார். அப்புறம் தடவி கொடுப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரி தடவி கொடுக்குற மாதிரி, தண்ணியை அடித்து தடவி கொடுக்குற மாதிரி நீங்கள் தட்டுற கைதட்டு இருக்கு பாருங்க, தண்ணியை அடித்து தடவி கொடுக்குற மாதிரி. அதில் தான் அவங்க கிறங்கி போய் இன்னும் நல்லா பேசணும். அப்படி நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நமக்கு செய்தி வேணும். நம்ம போய்ங்க அத்தனை புத்தகத்தை படிக்க முடியுமா? இப்போ திருவள்ளுவரை படித்த முடியும்னா அவர் என்ன சொல்கிறார்? உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவுன்றார். எவ்வளவு புத்தகம் அவர் படிச்சிருந்தார்னா அந்த செய்தியை சொல்லுவார். அடே, நான் சொல்கிற இந்த செய்தி இருக்கே, எனக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எந்தெந்த மொழி இருக்கோ அத்தனை மொழியிலையும் இது முடிந்த முடிவு நான் சொல்லுகிற செய்தின்னு சொல்கிறாரு. அதை சொல்லணும்னா அவர் எவ்வளோ படிச்சிருந்தா சொல்லுவார், எவ்வளோ நூல் படிச்சிருந்தா. நம்ம என்ன செய்வோம்? நான் சொல்கிறேன்னு தான் சொல்ல முடியும். அவர் துணிஞ்சு சொல்கிறார். ஏன்? அவர் படிச்சிருக்கார். அவர் காலத்தில் இருந்த மொழிகளை படிச்சிருக்காரு. பாலி மொழி படிச்சிருக்காரு, சமஸ்கிருதம் படிச்சிருக்காரு, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. படித்து விடுறார், தூக்கிடுறான்றார். இப்போ அந்த மாதிரி நம்மளும் படிக்கணும் இல்லைங்க. இந்த 3 பேரும் அருமையாக படித்து, நீங்கள் மட்டும் அப்பப்போ படிக்க வந்திருக்கிற நீங்கள் கைதட்டி ஆரவாரம் செஞ்சு உற்சாகப்படுத்தணும். அது இன்னொரு காரணம் என்னென்னா, இவ்வளவு வரையிலையும் அமைதியாக இருந்துச்சுனாக்கும் வெளியே போகிற ஆளுங்க என்னதுன்னா எல்லாம் போயிட்டாங்க, அங்கே ஒரு ஆள் இல்லை, அவங்க இழுத்து வச்சு அறுக்கிறாங்கய்யா, பேசவா செய்கிறாங்க, அங்கே இருக்க முடியுமா மனுஷன், செத்து போவேன் அப்படின்னா என்ன ஆகும்? அதனால தான் என்ன சொல்கிறது, நாம் இருக்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும், சில நேரம் சிரிக்கணும், வாங்கிக் கொள்ளணும். வாங்கிக் கொள்வதில் எவராக இருந்தாலும் நல்லவர்கள்ட்ட கைதட்டணும், வரவேற்க வேண்டும் என்று சொல்லி, இனி அவர்களுக்கு இடையில நான் நிற்கலை. இப்போ உள்ளபடியே மனிதன் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்வது படிப்பறிவே என்ற அணி தொடங்குகிறது. தம்பி ராஜகுமார் அவர்கள் தொடங்குகிறார். பேரன்பும் பெரும் பெருமையும் வாய்ந்த பட்டிமன்ற நடுவர் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, கைத்தட்டுறதா இருந்தால் தட்டிடலாம், யோசிக்கக்கூடாது. பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மிக மிக உற்சாகமாக இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே, இந்த கரூர் மாநகரத்தில் தமிழ் கேட்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இதை தான் எதிர்பார்த்தேன். நடுவர் அவர்களே, இந்த புத்தக கண்காட்சியில் முன்னாடி உட்கார்ந்திருக்கிற என் தமிழ் சொந்தங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் தெரியுது. என்ன வித்தியாசம்? இதுல சிறுவர்களும் இருக்கிறார்கள், மாணவர்களும் இருக்கிறார்கள், இளைஞர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். மற்ற புத்தக கண்காட்சிகள்ல பெரியவங்க அதிகமா இருப்பாங்க. இதற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துதலும் வணக்கமும். யோசிச்சு பார்க்கிறேன், மாணவர்கள் அதிகமாக இதுக்கு ஏன் வந்திருக்காங்கன்னு பார்த்தா, இந்த தலைப்பே மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றியதுதான். படிப்பறிவு, படிப்பு தான் வாழ்க்கைக்கு
நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுங்க. நம்ம உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொன்னா சுவாசிக்கணும். இந்த பிழைத்து இருக்கக்கூடிய இந்த உயிர் தழைத்து நிலையாக நிற்கணும்னு சொன்னா வாசிக்கணும். அதனால்தான் ஒரு அறிஞன் சொன்னான், உலகத்தினுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு புத்தகம். புத்தகம் தொட்டால் காகிதம், ஆனால் அதை வாசித்தால் அதுதான் மிகப்பெரிய ஆயுதம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே சவாலோடு சமாளிக்கக்கூடிய ஆற்றலை புத்தகம் நமக்கு தரும். பட்டறிவுன்னு 3 பேர் பேசுறாங்க. பட்டறிவுன்னா அனுபவம்னு அர்த்தம்ங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு யோசிப்போம், ஐயோ இப்படி செஞ்சிருக்கலாமே, யோசிப்புமா இல்லையா? முடிஞ்ச பிறகு ஒரு ஞானோதயம் வரும்பாங்க. அதனால கல்யாணம் முடிஞ்ச ஒரு பாட்டு எப்படி தாயா வருது? அது எல்லாருக்குமே வரும், வந்துரும்ல. அதனால ஒரு பயனுமே இல்லை. என்ன ஒரு சிம்பிளா சொல்றதா இருந்தா, பட்டறிவுங்கிறது நம்ம தலையில வழுக்க விழுந்த பிறகு நம்ம கையில தங்கத்தால ஒரு சீப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஏயா என்னைய வச்சுக்கிட்டு அதை சொல்றீங்க? எந்த பயனும் இல்லை. அதனால நீங்கள் ஞான சூரியன். உங்களை பார்க்கும்போது தமிழ் அன்னையே பார்த்த ஒரு உணர்வு நமக்கு வருது பாருங்க. அந்த இதுதானே. அதனால எந்த பயனும் இல்லை. நடுவர் அவர்களே, புத்தகங்களை நாம வாசிக்கும் போது நம்மை குனிய வைக்கும், வாசித்த பிறகு தலை நிமிர வைக்கும். புத்தகத்தை மேலே இருந்து கீழ் நோக்கி நாம் படிப்போம், அதுதான் நம்மை கீழிருந்து மேலாக உயர்த்தும். அருமை அருமை. நடுவர் அவர்களே, இந்த மேடைக்கு மேல வர்றதுக்கு படி போட்டிருக்காங்க. படியில ஏறி வந்தா இந்த மேடைக்கு வரலாம், உயரமான கட்டிடத்துக்கும் போலாம், உயரமான மலைக்கும் போலாம், இமயமலைக்கே போகலாம். உயரமான இடத்திற்கு வர வேண்டும் என்றால் படி தேவை. வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று சொன்னால் படி படி படி, அதுதான் உன்னை உயர்வதற்கான வழி. அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னா, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி படி, படிக்காமல் இருந்தால் நீ வாழ்வது எப்படின்னு கேட்டார். எங்கள் மகாகவி பாரதி சொன்னார், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இப்பாறை உயர்த்திடுவோம். நான் பல கல்வி படிக்கும் போது இந்த பாரும் உயரும், பாரில் வாழ்கிற மக்களும் உயர்வார்கள். அதான் விஷயம். நீங்க சாமானியனை எல்லாம் சாதனையாளனாக மாற்ற வைப்பது படிப்புத்தான். புத்தகத்துக்கு அந்த ஒரு உணர்வு இருக்குங்க. புத்தகம் சாதாரணமானது இல்ல. இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே, அத்தனை பேரும் புத்தகத்தை தேடித்தான் வந்திருக்கிறார்கள். புத்தகம்ங்கிற வார்த்தையிலே இருக்கு புத் அகம், புத்த அகம், அகம் சுத்தமாகும், அகம் சுத்தமாகும். புத்தகத்தை எழுதுகோலால் நாம் எழுதி அது அப்புறம் அச்சுக்கு போகுது. எழுதுகோலால் எழுதப்படுகிற புத்தகத்தை நாம் வாசிக்கிற போது அதுதான் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிக்கான திறவுகோல் என்பதை மறந்து விடாதீர்கள். அதுக்காகத்தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். அனுபவம். எங்க ஐயா ராஜாராம் ஐயா எல்லாம் பெரிசா படிச்சிருக்கிறாங்க. ஒரு கல்லூரியில 35 வருஷம் பேராசிரியரா இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. அப்படி படிச்சதுனால வேலையும் பார்த்து இப்ப பென்ஷனும் வாங்குறாங்க. பென்ஷனும் வாங்குறாங்க. பக்கத்துல இருக்கிற சௌமியா மேடம் துபாயில இருந்து வந்திருக்காங்க. நம்ம இடத்துல படிச்சு வேலை பார்த்தா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் நமக்கு தெரியும். துபாயில பெரிய வேலை பார்த்து பெருசா சம்பளம் வாங்குறாங்க. இங்க வந்து காசெல்லாம் அங்கதான். ஆமா, காசெல்லாம் அங்க சேர்த்து வச்சுக்கிட்டு படிக்காதீங்கன்னு சொல்றதுக்காக அங்க இருந்து பிளைட் ஏறி, இது எதுக்கு அங்க இருந்து வரணும்? அவங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், நீங்க ஒண்ணு இந்த பக்கம் வந்துருங்க, இல்லன்னா உங்க வேலையை விட்டுட்டு அந்த பக்கம் பேசுங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொருத்தி போடுவோம். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில சாதாரணமான நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு புத்தகங்களால் படிப்பால் உயர முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன். நம்முடைய மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். அவங்க ஹைதராபாத்ல அக்னி ஏவுகணை திட்டத்திற்காக பணியாற்றிட்டு இருக்கும் போது அவற்றை ஒரு டிரைவரா வேலை பார்த்தார். அவருக்கு கார் டிரைவர், பேர் கதிரேசன் பேரு. கதிரேசன் பேரு. தொடர்ந்து அப்துல் கலாம் ஐயா அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் அப்துல் கலாம் ஐயா அவர்கிட்ட கேட்டிருக்கிறார். கதிரேசன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவர்.
அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, கதிரேசன் உங்களுக்கு படிப்புல அம்பிட்டு ஆர்வமா அப்படின்னு. ஆமையா, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? ஐயா 10வது வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது, குடும்ப சூழ்நிலைனால நான் வேலைக்கு வந்துட்டேன்னு. சரி, படிக்க வச்சா படிப்பீங்களா? ஐயா படிக்கிறேன் ஐயா, நான் தான் வேலைக்கு வந்துட்டேனே, எப்படி ஐயா பள்ளிக்கூடத்துல எல்லாம் இனி போய் சேர முடியும், வயசு வேற ஆயிடுச்சேன்னு. ஒன்னும் யோசிக்காதீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாமலே நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்கார்ந்து இருந்தே அவரே புத்தகத்தை எல்லாம் வாங்கி தந்து 12வது படிக்க வச்சு 12வதும் பாஸ் ஆயிட்டேன். ஐயா நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொன்ன உடனே அடுத்தது காலேஜில் சேருங்கன்னார். பிஏ வரலாறு, மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் பிஏ வரலாறு படிக்கிறார். அப்படி அவர் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஐயா டெல்லிக்கு மாறுதலாகி போயிட்டார். பிரதம மந்திரியினுடைய அறிவியல் ஆலோசகராக அவர் பணியேற்று அங்கே போயிட்டாரு. அதுக்கு பிறகு தொடர்பே இல்லை. நீண்ட வருஷத்துக்கு பிறகு அவர் ஜனாதிபதி ஆன பிறகு மதுரைக்கு வர்றார். மதுரைக்கு வரும்போது அதே கதிரேசன் இவரை வந்து சந்திக்கிறார். மறக்காம அப்துல் கலாம் ஐயா கேட்கிறார், கதிரேசன் நீங்க பிஏ சேர்ந்தீங்களே, இப்ப படிச்சீங்களா நிறுத்திட்டீங்களான்னு. ஐயா உங்க புண்ணியத்துல நான் பிஏ முடிச்சு எம்ஏ வரலாறு முடிச்சு எம்ஏல பிஹெச்டியும் வரலாறுல பண்ணிட்டு ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன்னு சொன்னார். ஒரு ஓட்டுநராக இருந்தவரை பேராசிரியராக மாற்றியது அவர் படித்த படிப்பு. படிப்பு என்பது சாதாரணமான விஷயம் இல்ல. அப்படி முன்னேறி இருக்காரு அவரு. ஆமையா, வாழும் உதாரணம். அவர் இன்றைக்கு திருநெல்வேலியில் இருக்கிற ராணி அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருக்கிறார். அதாங்க உண்மை. நம்மளும் படிக்கணும். அதுதானே கஷ்டமா இருக்கு. நடுவர் அவர்களே, படிக்கிறத தொடங்குறது வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும். தொடங்கிட்டோம்னா அந்த புத்தகம் நம்மளை ஈர்க்கும். புத்தகத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் நூலக மனிதர்கள்ங்கிற ஒரு நூல்ல ஒரு விஷயத்தை சொல்லுவார். எல்லா பெற்றோர்களும் அதை ஏற்றுக்கொள்ளணும். என்னன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கு சொல்லி தர்றோம். பேசுறதுக்கு சொல்லி தர்றது மாதிரி பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கும் சொல்லி தரணும்னு அவர் சொல்றார். படிப்புல ஒரு ஆர்வத்தை உருவாக்கிட்டோம்னா அவனை படிக்காதேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான், தேடி தேடி ஓடுவான். அதுதான் படிப்புல இருக்கிற அந்த ருசி இருக்கு பாருங்க. அது படிப்பு நம்ம ஈர்க்கும்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஆங்கில எழுத்தாளன் பிரான்சிஸ் பேக்கன் ரொம்ப அழகா சொல்லுவான், ரீடிங் மேக்கத் கம்ப்ளீட் மேன். முழு மனிதனாக ஒருவனை மாற்றுவது வாசிப்புன்னு சொல்லுவான். தாங்க முக்கியம். நீங்க உலகத்தினுடைய புனிதமான இடங்கள் அப்படின்னு சொல்றது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒரு உயிர் வளர்கிறது, வகுப்பறையில் அந்த உயிர் அறிவை பெறுகிறது. அதுதான் அவனுடைய எஞ்சிய வாழ்க்கைக்கு அது பயன்படும். நடுவர் அவர்களே, நம்ம சுதந்திர இந்தியாவில் விடுதலைக்கு பிறகு இந்தியாவினுடைய எழுத்தறிவு 1947 12%. எழுத்தறிவு பெற்றவர்கள் வெறும் 12% தான். ஆனால் இன்று இந்தியாவினுடைய எழுத்தறிவு பெற்றவங்களுடைய சதவீதம் 77.7%. அதுல தமிழகத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இந்திய சதவீதம் 77.7, தமிழகம் அதைவிட உயர்ந்திருக்கிறது 82.9%. நீங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனங்களில் எல்லாம் இந்தியர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருக்கிறார். சமீபத்தில் ட்விட்டர் நிறுவனத்தினுடைய சிஇஓவா பாரக் அகர்வால் என்கிற இந்தியர் பதவிக்கு வந்தார். அப்ப உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற எலான் மஸ்க் சொன்னார், அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய மூளைகளால் இயங்குகிறதுன்னு சொன்னார். உலகத்திற்கு அறிவை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்தியர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்ம பிள்ளைகள் படிக்கணுங்க. நடுவர் அவர்களே, சமீபத்தில் ஒரு நாவல் படித்தேன். அந்த நாவலுடைய பெயர் என்னன்னு சொன்னா பனையடின்னு பேரு. அதை எழுதியவர் இரா செல்வம் அப்படிங்கிற ஒரு IAS அதிகாரி. அவருடைய வாழ்க்கையை தான் அவர் நாவல் வடிவத்தில் எழுதியிருக்கார். NCBH வெளியிட்டு இருக்கு, இங்கே இருக்கும். அந்த நாவல் என்னன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறக்கிறார். அப்பா விவசாயத்தில் மண்ணோடு போராடுறாரு. வானம் பார்த்த பூமி, விளைச்சல் குறையும் போதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வறுமையில் இருக்கு. அவர்களால ஜெயிக்க முடியல, தினமும் போராட்டம் தான்.
கடன் வாங்குறாங்க, அந்த கடனுக்காக நிலத்தை அடமானம் வைக்கிறாங்க. இப்படி கஷ்ட ஜீவனத்தில் அந்த குடும்பத்திலிருந்து அந்த இளைஞன் படிப்படியா படிச்சு 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 மேல வர்றார். விவசாய கல்லூரிக்கு போறார். விவசாய கல்லூரியில படிச்ச பிறகு IAS எழுதுறார். 5 முறை போராடி 5வது முறை IAS ஆக அவர் தேர்ச்சி பெறுகிறார். அவர்தான் இரா செல்வம் IAS. அவருடைய வாழ்க்கையே புத்தகமாக எழுத. நீ இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். என்னன்னு தெரியுமா? அதாவது ஒரு புத்தகம் நம் வாழ்க்கையை புரட்டி போடும். நம்முடைய வாழ்க்கையும் புத்தகமாக மாறுவதற்கு புத்தகம்தான் வாய்ப்பை தரும். புத்தகத்தை படியுங்கள். படிப்பதற்கு உதவி செய்வோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி தேவைப்பட்டா தயங்காம செய்வோம்னு சொல்லி, படிப்புதான் வாழ்க்கையை உயர்த்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படிக்கணும். பெரியவர் பாரதிதாசன் படி படின்னு சொல்றார். அப்போ படித்தா தான் நம்ம முன்னுக்கு வர முடியும்னு. மனிதன் முன்னேறணும்னா படிக்கணும். பேச சொல்லித்தர்றது தாய், எழுத சொல்லித்தர்றது ஆசிரியர், படிக்க சொல்லித்தர்றவரும் அவர் தான். ரெண்டு குடும்பமாக சேர்ந்து படிக்க சொல்லித்தர்றாங்க. ஆக படிக்கணுமையா. அவர் அப்துல் கலாம் ஐயாவுடைய அந்த நண்பர் இருக்காரு, எங்கேருந்து எங்கே போயிருக்காரு பார்த்தீங்களா? இப்போ நாம் போக முடியாதா? போகலாம்ல. நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, நமக்கு அந்த விதி இல்லையா? அதைத்தான் ஒருத்தர் சொன்னால், விதியை நம்பி இழுந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும், வேலை செஞ்சால் உயர்வோம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும்னா. ஆக விதியை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது பாட்டுக்கு இருக்கட்டும். அதையே நாம் நம்பணும். அது நம்மளை நம்பட்டுமே அப்படி வச்சுக்கிட்டார். அப்படின்னா சொல்லி முடிச்சிருக்காரு. பட்டறிவு ஒன்றும் பிரச்சனை இல்லையோ, படிப்பறிவு தான் முக்கியம் போல் இருக்கு. வாங்க ஆஜாராம், வாங்க. எங்கள் வணக்கத்திற்குரிய நடுவர் ஐயா அவர்களே, பெருமைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அலுவலர் பெருமக்களே, பட்டிமன்ற அறிஞர்களே, அறிவார்ந்த அவையோரே, என் அன்பின் வணக்கம். என்னுடைய அருமை தம்பி ஒரு நல்ல விளக்கம் சொன்னார். புத்தகம் என்றால் என்ன தெரியுமா? அகத்தை சுத்தம் செய்வது. அகம் சுத்தமாக இருந்தால் அடுத்தவர் உயர்வில் மகிழ்ச்சி அடையணும். அகத்தை சுத்தம் செய்ய வேண்டியவர் அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்க? வேலையை விட்டுருங்க. எவ்வளவு நல்ல மனசு பார்த்தீங்களா? ஒருவர் உருப்படியாக நல்ல வேலையில இருக்கிறத தாங்க முடியலையே, நீங்க என்ன படிச்சு கிழிச்சீங்க? அம்மா நல்லா இருக்கிறது இவருக்கு பிடிக்கல, அப்புறம் என்ன சுத்தம் பண்ணிச்சது? அதுல ஒரு அருமையான கேள்வி கேட்டார். வழுக்கை விழுந்த பிறகு கிடைத்த சீப்பால் என்ன பயன்? அதுதான் தம்பி பெரும்பயன். ஏனென்றால் வழுக்கை விழுவதற்கு முன்பு சீப்பு கிடைத்தால் நான் பயன்படுத்தி இருப்பேன். இப்போது எனக்கு கிடைத்தால் என் பேரன் கையில் கொடுத்திருப்பேன். அதை விட மகிழ்ச்சி வேற கிடையாதுப்பா. நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கலெக்டர் மட்டும் இல்ல, ஒரு சூப்பர் கலெக்டர் இருக்கிறாங்க. ஓடி அவர் மடியில உட்கார்றாங்க. மற்றவங்க எல்லாம் அவர்கிட்ட கை கட்டுறாங்க. அவர் சூப்பர் கலெக்டருக்கு முன்னால கை கட்டுறார். இதுதான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியும் இனிமையும். என்னப்பா நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க? நாங்க படிப்பு வேண்டான்னு சொன்னோமா? இல்ல சொல்றதுக்காக வந்திருக்கிறோமா? எது படிப்பு என்பதுதான் கேள்வி. வெறுமனே தாள்களால் உருவான புத்தகங்களை மட்டும் படிக்காதீர்கள். மிகப்பெரிய புத்தகங்கள் மனிதர்கள். இந்த மனிதர்களை படியுங்கள். வாழ்க்கை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். பொதுவாக நான் நடுவர என்னுடைய வாதத்துக்கு கொண்டு வர மாட்டேன். ஆனால் இன்று தேவை இருக்கிறது. ஐயா பத்மஸ்ரீ எத்தனை ஆண்டுகளாக மேடையில் பேசுகிறாருன்னா 60 ஆண்டுகளாக. பத்மஸ்ரீ என்பது மேடையில் வந்தபோது இதைவிட அவர் வேகமாக பேசுவார். ஆனால் இப்போதுதான் கிடைத்தது என்றால்
பட்டிமன்ற அனுபவத்திற்காக, தமிழுக்கு அவர் செய்த தொண்டிற்காக, அனுபவத்திற்கு கொடுக்கப்பட்ட மரியாதை பத்மஸ்ரீ. ஐயா, நாங்க ஆசிரியர்கள், கேள்வி கேட்காம எங்களால முடியாது. இப்ப நாங்க பேசும்போதே நாங்க யாருன்னு புரிஞ்சுக்குவீங்க, பேசுகிற போதே தெரியுதா, புரியுதா, விளங்குதா, அண்டர்ஸ்டாண்ட். உடனே இவர் ஆசிரியர்னு தெரியும். இந்த நேரத்தில் என் நண்பரை நினைச்சு பார்க்கிறேன், தாக்கு சுப்பிரமணியன் அறிஞன். புரியுதான்னு சொல்லாம பேச வராது. நாங்க 2 பேரும் வெளியூர் போறதுக்கு மாட்டுத்தாவணி மதுரை பஸ் ஸ்டாண்டு போவோம். பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு, ராஜாராம் புரியுதா, உள்ள ஏறின ஒன்று சொல்லுவார், கண்டக்டர் வர்றாரு, டிக்கெட் வாங்கணும், புரியுதா. வீட்டில் அவங்க மனைவி சொல்றாங்க, இவர் இம்சை தாங்க முடியலன்னு, காலையில் இட்லியை வச்சா சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே, இட்லியை வை, புரியுதா, சட்னி சாம்பார் போடு, புரியுதா. இந்த ஜென்மத்துக்கு உங்களை திருத்த முடியாதுன்னு. அது ஒரு ஆசிரியருடைய இலக்கணம். நீங்க டாக்டர் தானே, MBBSல கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினாலும் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? ஓராண்டு காலம் அனுபவ படிப்புக்காக ஹவுஸ் சர்ஜன்சி முடிச்சாதான் அவர் டாக்டர் இல்லையா? இப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒருவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் கோல்டு மெடலிஸ்ட் தான், இப்போதுதான் கிளினிக் ஆரம்பிச்சிருக்கார், அவர்கிட்ட போவீங்களா? 25 வருஷமா பிராக்டிஸ் பண்ணி கைராசி டாக்டர்னு சொல்றாங்களே, அவரிடத்தில் போவீர்களா என்று நீங்க நினைச்சு பாருங்க. இவரு படிச்சிருக்காருயா. நேரம் தம்பி, இஷ்டத்துக்கு நீங்க அடிச்சு விடுங்க. கதிரேசன் டிரைவரை சொன்னார். எல்லாரும் டிரைவர் இல்லைங்க, அதுவே ஒரு கலை. எந்த இடத்தில் எப்போது நிறுத்த வேண்டும் என்று தெரிவது பெரிய கலை இல்லையா? ஒரு கேள்வி கேட்டாங்க, கார்ல பிரேக் இருக்கிறது எதற்காக? ஒரு புத்திசாலி சொன்னா வேகமாக போவதற்காக. பிரேக் இருக்கிறதுனால தான் கார்ல வேகமாக போக முடியுது. இப்ப நான் நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன். நாங்க எல்லாம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நாங்க வந்த கார்ல போவோம், நிம்மதியா இருப்போம். ஏன் தெரியுமா? எங்கள் டிரைவர், எங்கள் அன்பு சகோதரர் சாமி மிக மிக அனுபவப்பட்ட டிரைவர் என்ற காரணத்தினால் ஏறின உடனே தூங்குகிற முதல் ஆள் ராஜகுமார். இது நடந்தது. ஒரு முறை நாங்க சேலத்திலிருந்து ஒரு பட்டிமன்றம் முடித்த பிறகு போகிறோம். காந்தி கிராமம் காலையில ஒரு 5 மணி. காந்தி கிராமம் எங்க, அது நேர்வழி சாலை, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கிறார். காந்தி கிராமத்தை தாண்டுகிறோம். ஒரு மனுஷன் முன்னால ஒரு சின்ன பையன், மனைவி மடியில ஒரு குழந்தை, ஒரு குறுக்கு ரோடு, சர்ன்னு ஏறிட்டார். நான் முன்னால உட்கார்ந்து இருக்கிறேன். டிரைவர் கிடுகிடுன்னு நடுங்கிறார். ஒரு பிரேக், சரியா ஒரு அங்குல இடைவெளிங்க, அந்த 4 உயிர்களும் தப்பின. அவர் சொன்னார், என்னுடைய அனுபவம் இருந்ததால் நான் இதை செய்தேன். ஒரு டிரைவர், அவர் பேராசிரியராக ஆனதை பாராட்டுகிறோம், ஆனால் 4 உயிர்களை காப்பாற்றியதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அது அனுபவத்தில் தான் தம்பி வரும். ரொம்ப நல்லா இருக்கு கேள்வி. நீங்க நினைச்சு பாருங்க, அனுபவம் என்பது சாதாரணமானதா? இப்போ உங்களை வச்சே சொல்றீங்க, நீங்க நாளைக்கே சீஃப் செக்ரட்டரி ஆக முடியுமா? சீஃப் செக்ரட்டரியும் IAS தான், என் முன்னே இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் IAS தான். நீங்க மாவட்ட ஆட்சியர் முதல்ல சப் கலெக்டர் ஆகணும், அப்புறம் கலெக்டர் ஆகணும், அதுக்கு பிறகு ஒரு துறையில இயக்குனர் ஆகணும், அப்புறம் செக்ரட்டரி ஆகணும், அதுக்கு பிறகுதான் சீஃப் செக்ரட்டரி. நாங்கள் வாழ்த்துகிறோம், நாளை நீங்கள் தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளராக வர வேண்டும். ஆனால் அது ஒரு நாளில் வர முடியாது. இவரும் IAS தான், நமது வணக்கத்துக்குரிய இறையன்பு அவர்களும் IAS தான். ஆனால் அனுபவம் தான் மேலே கொண்டு வரும். ஒவ்வொன்றிற்கும் அனுபவம் என்பது தேவை. கண்ணதாசன் எழுதினார், பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் பணித்தான். இறப்பின் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். இப்படி சொல்லிட்டே போகிறார். அவருக்கே எரிச்சல் வந்து கேட்கிறார், அனுபவித்தே அறிவது என்றால் ஆண்டவா நீ ஏன் என்றேன். ஆண்டவன் சற்றே அருகினில் வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். தம்பி, நம்ம ஊர்ல சுருக்கமா சொன்னாங்க, ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது. அதனால படிக்க கூடாதுன்னு நான் சொல்லல, ஐயா சொன்னதை தான் வழிமொழிகிறேன். இங்க இருக்கிற தாய்மார்களே,
நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறீர்கள், நல்ல ஆடை அணிவிக்கிறீர்கள், இனிப்பு வாங்கி கொடுக்கிறீர்கள். ஒவ்வொரு பிறந்த நாள் விழாவின் போதும் தயவு செய்து 2 நூல்கள் வாங்குங்கள். ஒன்று உங்கள் குழந்தையின் நூலகத்திற்கு, இன்னொன்று உங்கள் குழந்தை படிக்கிற பள்ளிக்கு. 1000 குழந்தைகள் படித்தால் அந்த பள்ளிக்கு ஒரு ஆண்டில் 1000 புத்தகங்கள் வரும். வரக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை, ஆனா வேணும். புத்தகத்தை எழுத்தாளன் தானையா எழுதுறான். அனுபவம் வருகிற போது எழுத்தினுடைய அந்த விலை பெரிதாக இருக்கிறதா இல்லையா? இப்போ ஞானபீட பரிசு வாங்கியவர் ஜெயகாந்தன். அவர் எழுதிய முதல் நாவல் வாழ்க்கை அழைக்கிறது. அதை படியுங்க. அதன் பின்னர் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலை படியுங்கள். 2க்கு இடையே எழுதியவர் ஒரே ஆள்தான். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த எழுத்தில் காணலாம். ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம் என்று ஒரு சிறுகதை எழுதினார். அதற்கு ஏகப்பட்ட விமர்சனம். அந்த விமர்சனத்தை தூள் தூளாக்குவதற்காக அந்த கதையை அடிப்படையாக வைத்து சில நேரங்களில் சில மனிதர்கள் எழுதினார். அப்போது கேட்டாங்க, எப்படி எழுத முடிந்தது? அதுக்கு ஜெயகாந்தன் சொன்னார், நானே வாழ்க்கை அழைக்கிறது எழுதிய ஜெயகாந்தனாக இருந்திருந்தால் என் பேனாவை அதோடு நிறுத்தி இருப்பேன். இப்போது நான் மனிதர்களை படித்திருக்கிறேன், எப்படி எழுத வேண்டும் என்று பக்குவப்பட்டிருக்கிறேன். இதோடு நிறுத்தப் போவதில்லை, இதற்கு தொடர்பாக கங்கை எங்கே போகிறாள் என்ற நாவலையும் நான் எழுதுவேன் என்று ஒரு சிறுகதையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு 2 நாவல்கள் எழுத முடிந்ததென்றால் அது அனுபவத்தினுடைய வெளியீடு. ஒவ்வொரு துறையிலும் அது வேணும். கலெக்டர் ஐயா வச்சுட்டு சொல்றேன், தகழி சிவசங்கர பிள்ளை எழுதிய ஒரு அருமையான நாவல் ஏணிப்படிகள். ஒரு செக்ரட்டரியேட்ல ஒரு அசிஸ்டண்டா போற ஒருவர் சீஃப் செக்ரட்டரியா வர்றார். எப்படி அவர் படிப்படியாக உயர்ந்தார் என்பதை காட்டுகிற நாவல் தான் ஏணிப்படிகள். அற்புதமான நாவல். ஆனால் அதற்கு அவருக்கு ஞானபீட பரிசு. அவர் எழுதியது தோட்டியின் மகன், 2 இடங்களில். அந்த நாவல்களையும் படியுங்கள். அவர் எழுதிய கயிறுகள் என்ற நாவலையும் ஏணிப்படிகள் என்ற நாவலையும் படியுங்கள். அதனுடைய முதிர்ச்சி தெரியும். நான் ராஜ்குமார்கிட்ட கேட்கிறேன், சார் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றேன்னு நினைக்காதீங்க, பொதுவா கேளுங்க. உங்களுக்கு மனைவிக்கு சமையல் பிடிக்குமா, அம்மாவுக்கு சமையல் பிடிக்குமான்னா மனைவி பக்கத்தில் இல்லைன்னா மகிழ்ச்சியா சொல்றது, எங்க அம்மா கைப்பக்குவம் யாருக்கும் வராது இல்லையா? ஏன் நான் மனைவியை குறை சொல்லல, இவங்க இப்போதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அம்மா சமைத்து 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 அனுபவம் வந்துட்டுது. நீங்க சமையல் புத்தகத்தை வச்சு சமைக்கிறவங்களையும் பாருங்க, தானாக இயல்பா சமைக்கிறவங்களையும் பாருங்க. எதுல சுவை அதிகமாக இருக்கும்? இது இத்தனை கிராம் சோடியம் குளோரைடுன்னு அளந்தா போடுறாங்க, அப்படி போடுறாங்க. சமையல் கமகமகமண்ணி மணக்குது. இளங்கோவடிகள் சொல்வார், இந்த சமையலுக்கு பேருதான் கையறி மடமை. இது அனுபவத்தில் வருவதே தவிர சொல்லி கொடுத்து வராது. அதனால நடுவர் அவர்களே, நாங்கள் படிக்க கூடாது என்று ஒருபோதும் சொல்லவில்லை. படியுங்கள், 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 நிறைய படியுங்கள். ஆனால் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதீர்கள். மனிதர்களை படியுங்கள். ஏனென்றால் எந்த மனிதனுடைக்கு பின்னால் ஒரு ஓநாய் இருக்கிறது என்று தெரியாது, எந்த மனிதனுக்கு பின்னால் ஒரு புலி இருக்கிறது என்று தெரியாது. மூவாவிடத்தில் ஒருவர் கேட்டார், நீங்கள் காட்டில் வாழ விரும்புகிறீர்களா நாட்டில் வாழ விரும்புகிறீர்களா? காட்டிற்கே போவது நல்லது. ஏனென்றால் காட்டில் போனால் புலியை பார்த்தால் இது புலி என்று தெரியும், இது நரியை பார்த்தால் நரி என்று தெரியும். ஆனால் நம் பக்கத்திலேயே இருக்கிறார்களே, யார் நரி யார் புலி என்று தெரியாது. அது அனுபவத்தில் தான் தெரியும் இல்லையா? 20 வருடம் கூட இருந்து நல்லவராக நடிக்கின்றவர்களே தங்களுடைய சுயரூபம் என்ன என்பதை காட்டுகிற போதுதான் ஒரு ஓநாய் அல்லவா நம் பக்கத்தில் இருந்திருக்கிறது என்பது பலருக்கு தெரியும். வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தன்னுடைய இதனால் மட்டும் வெற்றி பெறல, பக்க துணைகளாலும் தான்.
அந்த துணைகளை தேர்ந்தெடுப்பதற்கு உற்ற துணையாக இருப்பது பட்டறிவே என்பதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் நிறைவு செய்து விடுகிறேன். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய துணை ஒன்று வாழ்க்கை துணை, அது இறைவன் தருவது. இன்னொன்று நட்பு, அது நாம் தேர்ந்தெடுப்பது. நல்ல நண்பர்கள் கிடைத்தால் அதைவிட மிகப்பெரிய ஆனந்தம் வேறு இல்லை. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க உதவுவது நீங்கள் படித்த புத்தகங்கள் அல்ல தம்பி, வாழ்க்கையில் நாம் சந்தித்த பட்டறிவுதான் அதற்கு காரணம். எனவே எங்கள் வாதம் சுருக்கமாக இதுதான். பிழைப்பதற்கு அவங்க தேவை, வாழ்வதற்கு பட்டறிவு தேவை. நன்றி, வணக்கம். என்னமா பேசுறாங்க பார்த்தீங்களா? படித்தவங்க இருக்காங்களே, நம்ம கொஞ்ச நேரத்துக்குள்ள கிறுக்கு வர வச்சிருவாங்க. இவர் பேசுகிற போது கேட்டுக்கிட்டே இருந்தோம்ல, நல்லா தானே இருந்துச்சு. நல்லா பேசுகிறாரியா, என்ன அருமையாக சொல்கிறாருன்னு நினச்சான். கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த மனுஷன் அப்படியே திருப்பி இதை ஒன்றுமில்லைன்னு ஆக்கிவிட்டார். ஒன்றுமில்லை. ஏன் நீ படித்தா தான் மட்டும் இல்லையா, பட்டறிவு வேணுமையா, எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் வேணும். அதுக்கு என்னென்னலாம் சொல்கிறார் பாருங்களே. நம்ம கலெக்டரை முன்னாடி வச்சுக்கிட்டு வந்தால் எப்படி படிப்படியாக ஏன்னா தான் எங்கே போகலாம் ஐயா, இறையன்பு இருக்கிற இடத்துக்கு போகலாம். அந்த உயரத்துக்கு போகணும்னா என்ன ஆகுது, இந்த அனுபவம் வேண்டியிருக்கு. ஒவ்வொரு துறையாக அனுபவப்பட வேண்டியிருக்கு. இப்போ அனுபவ வரி வேணும்ல, முன்னேறதுக்கு இதானே தேவை. நமக்கு கொஞ்சம் கிறுக்காக தான் இருக்குது. போகிற போக்கில் என்ன ஆகுது, போங்கப்பா எங்களுக்கு எதுவும் வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் எவ்வளவு பேசுகிறதுல எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா. இவர் எத்தனை புத்தகம் சொல்கிறாரு, இவர் எத்தனை புத்தகம் சொல்கிறாரு. அதுதான் படிப்பறிவு, அதுதான் பட்டறிவு. வச்சுக்கலாம். இப்போ வாங்கம்மா, உங்கள் கதை ரொம்ப கந்தராவியாக இருக்குது. கவிதா ஜவஹர். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, அன்பின் கருவூராம் கரூர் மண்ணைச் சேர்ந்த என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த இனிய நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து பேராசிரியர் ஐயா பேசுனாங்க. அவங்க பேச்சுக்கு நான் மறுப்பு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நிறுத்திருங்க. இருந்தாலும் கொஞ்சம் படிச்சிருக்கேன் இல்லையா, அதை கொஞ்சம் நிரூபிக்கணும்ல. நீங்க பத்மஸ்ரீ வாங்கினதை பத்தி ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே அவங்க கொடுத்தாங்க. நீங்க அதை வேற எனக்கு தப்பாயிர போகுது. ஏன்னா இந்த ஆள் போய் கேட்டு கொடுக்குற வாங்கிட்டு தான் போல இருக்குன்னு. ஆமாங்க, அவங்க கொடுத்ததுனால நீங்க வாங்கினீங்க. கொடுத்ததை அப்போ வாங்காம வேணாம்னு சொல்ல முடியுமா? ஐயா, உங்க தலைமுறையில் நீங்க தானே முதல் பட்டதாரி. ஆமா ஆமா ஆமா. ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து, ஏன் சார், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறையாக கல்லூரி வாசலில் கால் பதித்து கல்வி கற்ற ஒரு மனிதர் தான் இன்றைக்கு பட்டிமன்றத்தின் பத்மஸ்ரீயாக மாறி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த அஸ்திவாரம் என்பது கல்வி. எங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது பேசுறதுக்கு. அது மைக்கு பெரிய ஒரிஜினல் இல்லை. இவ்வளவு பெரிய இடத்துக்கு அந்த மைக் நல்லா இருக்கா? இந்த மைக்கெல்லாம் நல்லா இல்லை. அது கும் கொடுக்கல தம்பி. ஐயா சரி, அதாவது இருக்கட்டும், அங்கே பேசுகிறான். இல்லை, இது தொண்டையை பிடிக்குது. சரி, பேசட்டும். நம்ம டிரைவர் சாமி அண்ணாவை பற்றி ஐயா நல்லா சொன்னாங்க. ஆமாம், உண்மையிலே அருமையான ஒரு ஓட்டுநர்னா அது எங்களுடைய ஓட்டுநர் தான். ஆமாம், நீங்கள் ராத்திரி நாங்கள் போகணுமா? ஆமாம், நம்ம அவரை நம்பி தானே போகிறோம்.
யாரோ உள்ள ஒரு அனுபவம் மிக்கவர் அவர் வழிகாட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஐயா, இப்போ டிரைவர் வேலைக்கு சும்மா போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு சேர்த்துக்குவாங்களா? அதுக்கு முத டிரைவிங் பழகணும், எல்எல்ஆர்னு ஒன்று வாங்கணும், 8 போடணும், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அனுபவம் என்பது வருமே தவிர ஓட்ட பழகுறாங்க இல்லையா, அதுதான் படிப்பு. அது எப்படி எடுத்த எடுப்புல வந்துருமா? எடுத்த எடுப்புல எப்படி வரும்? ரொம்ப ஐயா சூப்பரா பேசினாங்க. ஐயாவுடைய சொந்த ஊர் நாகர்கோவில். நாகர்கோவில்ல இருந்து 2012 இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமிய மலர்வதி அப்படின்னு ஒரு பொண்ணு வாங்கினாங்க. அந்த பொண்ணு எழுதின புத்தகத்துக்கு பேரு தூப்புக்காரி அப்படின்ற ஒரு நாவல். தூப்புக்காரினா இந்த சுத்தம் செய்கிறவர்னு அர்த்தம், நகர துப்புரவு பணியாளர் அப்படின்னு அர்த்தம். அந்த பொண்ணு அந்த பேட்டி சொன்னாங்க, அந்த பரிசை வாங்கிட்டு, எங்க அம்மா ஒரு துப்புரவு பணியாளர், அவங்க பட்ட கஷ்டத்தை, அவங்களுடைய அனுபவத்தை நான் என் கல்வியின் மூலமாக புத்தகமாக எழுதினேன். இந்த சாகித்ய அகாடமி எனக்கு சாத்தியமாக மாறியது. அப்ப அனுபவத்தை கூட கல்வி அறிவு இருந்தா தானே புத்தகமா போட முடியும். கல்வி இல்லைன்னா எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார், போற வர பஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறாரு, இது எந்த ஊருக்கு போகுது, எந்த ஊருக்கு போகுதுன்னு. வள்ளுவர் அவரை பார்த்து சொல்றாரு, என்னையா உனக்கு கண்ணு இருக்குல்ல, இது எந்த ஊருக்கு போகுதுன்னு உனக்கு தெரியலையா? அவர் சொல்றாரு, கண்ணு இருக்குது ஆனா கல்வி இல்லை. உடனே வள்ளுவர் சொன்னாரு, கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அப்படின்ட்டார். உனக்கு கண்ணு இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதாயான்னு அவரை பார்த்து வருத்தப்பட்டார். அப்ப கண்ணு இருக்கிறவர்கள் என்றால் கற்றவர்கள் என்றுதானே அர்த்தமா இருக்கணும். ஔவை பாட்டி இன்னும் அழகா சொன்னாங்க, அந்த தூரத்துல காடு இருக்குல்ல, அடர்ந்த காடு, அங்க பெரிய பெரிய மரம் இருக்குது, உயரமா மரம் இருக்கு. அதுல எது தெரியுமா நல்ல மரம்? ஒண்ணு கூட நல்ல மரம் கிடையாது. கற்றறிந்த அறிஞர்கள் நிற்கிற இடத்துல ஒருத்தனுக்கு ஒரு ஓலையை கொண்டு வந்து கொடுக்காங்க, அவன் வாங்கி பார்த்துட்டு எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்றான், இவன் தான் நல்ல மரம் அப்படிங்கிறான். காட்டில் உள்ள மரம் நல்ல மரம் இல்ல, கல்வி அறிவு எவனுக்கு இல்லையோ அவன்தான் நல்ல மரம் என்று சொல்லுகிறார் என்றால் கல்வி அறிவு இல்லாதவங்கள மனுஷனாவே ஏத்துக்கலங்க. ஐயா சொன்னாங்க, ஒருவருக்கு 2 துணை வேண்டும், வாழ்க்கை துணை, இன்னொன்னு நட்பு துணை. ஆனால் பாரதம் என்ன சொல்லுகிறது? தனியே போகிறவனுக்கு எது துணை என்றால் கல்விதான் துணை என்று மகாபாரதம் சொல்லுகிறது இல்லையா? இப்ப கல்வி எவ்வளவு பெரிய விஷயம். ஐயா, போன மாசம் ஜூலை 15 தமிழ்நாடு முழுக்க கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடணும்ல. எதுக்காக கொண்டாடணும்? அப்பவாது நம்ம பிள்ளைங்க முன்னேறட்டும் தான். காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாளை கொண்டாடணும். உண்மையிலே பட்டறிவுனா அதற்கு ஒரு பெரிய அடையாளமே காமராஜர் அவர்கள் தான். அவரை மாதிரி ஒரு அனுபவ அறிவு படைச்சவங்க யாருமே கிடையாது. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? எல்லாரும் என்னைய மாதிரியே பட்டு திருந்தி வாழுங்கன்னா சொன்னாரு, எல்லோருக்கும் கல்வி அவசியம் என்பதற்காகத்தான் சென்ற இடங்களில் எல்லாம் கல்வி சாலையை திறந்து வச்சாரியா. மாடு பிடித்த கரங்கள் எல்லாம் ஏடு பிடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளையே பிள்ளைகளின் கல்விக்காக செலவழிச்சார்னா அந்த பட்டறிவு உள்ள மனிதருக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? படிப்பறிவு இருந்தால்தான் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர முடியும் என்பது தெரிஞ்சிருக்கு. இது தெரியாம ஒருத்தங்க துபாயில இருந்து பிளைட் பிடிச்சு வந்திருக்காங்க. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் மெயின் ரோடு, துபாய் பஸ் ஸ்டாண்டு. இன்னைக்கு பெண்கள்லாம் மேடை ஏறி பேசி இருக்கிறோமே, 50 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்ததா ஐயா? 50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பெண்ணாவது மேடை ஏற முடிஞ்சதா? என்ன காரணம்? பெண்களுக்கு கல்வி கிடைத்ததால் தான் இன்றைக்கு பெண்கள் ஆண்களுக்கு சமமாக மேடையில் பேச முடிகிறது, பதவிகளை அடைய முடிகிறது என்றால் அதுக்கு காரணம் கல்வி தானே. அதனாலதான் பாரதிதாசன் சொன்னான், கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைய முடியாது என்று சொன்னார். நல்ல பிள்ளைகள் பிறன்னா கூட அம்மா கல்வியறை உள்ளவளாக இருக்க வேண்டும் அவர் தான் அங்க சொன்னாரு. ஐயா, புதுக்கோட்டையில ஒரு கல்லூரியில எம்ஃபில் படிச்சவங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடக்குது. அந்த கருப்பு கோட்டெல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு மாணவிகளா வந்து சான்றிதழ் வாங்குறாங்க. கோ தாமரை செல்வி அப்படின்னு ஒரு பொண்ணு பேரை வாசிக்கிறாங்க. அந்த பொண்ணு மேடைக்கு போய் நிக்குது. அந்த வைஸ் சான்சலர் எல்லாரும் சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க, அது அப்படியே நிக்குது வாங்காமையே. அதுக்கப்புறம் தான் டக்குன்னு இந்த ஆடியன்ஸ்ல இருந்து அவளுடைய தோழி ஓடி போய் அந்த சர்டிபிகேட்டை வாங்குறாங்க. வாங்கின பிறகுதான் கவனிக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு 2 கைகளும் இல்லை. 2 கைகளும் இல்லாத அந்த பெண் தன் காலால எழுதி படித்து எம்ஃபில் பட்டம் வாங்கி இருக்கிறாள். அவ சொன்னார், எனக்கு 2 கைகள் இல்லாவிட்டாலும் சான்றோர் இடத்தில் இருக்கை கிடைத்திருக்கிறது என்றால் எனக்கு கிடைத்த கல்விதான் காரணம் என்று சொன்னார்.
ராஜஸ்தான்ல ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஆர்த்தி டோக்ரான் பேர், 3.5 அடி உயரங்க. 3.5 அடி உயரமுள்ள அந்த பெண் இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேட்டி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எல்லோரும் என்னை குனிந்து குனிந்து நின்று பேசுவார்கள், ஆனால் நான் எல்லோரையும் தலை நிமிர்ந்து பார்த்து பேசுவேன். நான் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு என்னுடைய படிப்பு காரணம் என்று அந்த மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க. உண்மைதானங்கய்யா? இப்போ நம்ம மாவட்ட ஆட்சியரை ஐயா சீஃப் செக்ரட்டரியா வரணும்னு வாழ்த்துனாங்க. நிச்சயமா வரணும், வாழ்த்துக்கள். ஆனா இங்க உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்லாம அவரை பட்டு ஏன் சொன்னாங்க? மற்றவங்க போக முடியாதவங்க படிக்கல. ஏன்னா அவர் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாரு. ஐஏஎஸ் என்கின்ற அடிப்படை கல்வி அறிவு இருந்தால்தான் அவ்வளவு உயரத்துக்கு போக முடியுமே ஒழிய மற்றவங்களால முடியாது இல்லையா? அதனாலதான் இறையன்பு அவர்களுக்கு திருப்பூர்ல இருந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கடிதம் எழுதுனாயா. திருப்பூர்ல அஸ்வின் ஒரு பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. குடும்பத்துல அம்மா அப்பா கூலி வேலை செய்யறவங்க, கஷ்டப்படுற குடும்பம், வாடகை கூட கொடுக்க வழி இல்லை, அவ்வளவு துயரத்துல இருக்கிறாங்க. டக்குன்னு ஒரு பேப்பர் அந்த குழந்தை எடுத்தது, அன்புள்ள இறையன்பு மாமாவுக்கு, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, வாடகை கொடுக்க கூட எங்களுக்கு வழி இல்லை, நீங்க தான் மாமா எங்களுக்கு உதவி செய்யணும்னு அவன் நோட்டு புத்தகத்துல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு அவருக்கு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வச்சிட்டான். அந்த கடிதத்தையே மனுவாக ஏற்றுக்கொண்டு அடுத்த ஒரு வாரத்தில் அவங்க குடும்பத்துக்கு ஒரு வீடு ஒதுக்கப்பட்டது என்றால், ஒரு சின்ன குழந்தைக்கு கல்வி கிடைத்தால் அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டு இருக்கிறது. சாதாரணமான விஷயம் இல்லை. இப்ப நடந்தது அந்த 2-3 நாளைக்குள்ள தூத்துக்குடியில நாலாட்டின் புதூர்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. அங்க தங்கமாரியம்மாள்னு ஒரு பொண்ணு, 2 கால்களும் இல்லாத மாற்றுத்திறனாளி. அவங்க சக்கர நாற்காலியில தான் கல்லூரிக்கு போவாங்க. அரசு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு போய் தான் பஸ் ஏறணும். ஆனா அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு போற பாதை கரடு முரடா இருக்கு. அந்த சக்கர நாற்காலியில அவங்களால நகலவே முடியல. உடனே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் டாக்டர் செந்தில்ராஜுக்கு நேர்ல போய் மனு கொடுத்தாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், இந்த வாரத்துல அவங்க வீட்டில இருந்து மெயின் ரோடு வரைக்குமான ஒரு புதிய சாலையவே உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மாணவி வேலை நடக்குதுயா, ரொம்ப வேகமா வேலை நடக்குது. நம்மள ஏதாவது எழுதி போடுங்கயா. கல்வி தானே இதை சாத்தியமாக்கியிருக்கு. கல்வி தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம அந்த சமூகத்தின் வாழ்க்கையவே மாற்ற முடியும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இல்லையா? இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஒரு உதாரணம் சொல்றாருங்கய்யா. ஒரு உதாரணம் சொல்றாரு. 2 மனிதர்கள் இருக்கிறாங்க, 2 பேருமே நல்லவங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, பகல் முழுக்க நோன்பு இருப்பார், இரவு முழுக்க இறைவனை நினைத்து வணங்கி கொண்டே இருப்பார். இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கான தொழுகை நேரம் முடிஞ்ச உடனே அந்த ஊர்ல உள்ள படிக்காதவங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுப்பார். இப்ப 2 பேருமே நல்லவங்க தான். ஆனா இந்த 2 பேரில் யார் சிறந்தவர் தெரியுமா? இரவும் பகலும் இறைவனையே நினைத்து வணங்குபவரை விட படிக்காத மக்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்தார் இல்லையா, அவர்தான் சிறந்தவர் என்று நபிகள் சொன்னார். அப்ப கல்வி கற்ற ஒருவன் இறை வணக்கத்தை விட உயர்ந்தவன் என்றால் கல்வி எவ்வளவு உயரம் வாய்ந்தது. நடுவர் அவர்களே, அதனாலதான் மூதுரை ரொம்ப அழகா சொன்னுச்சு. ஒரு பக்கம் மன்னன், எல்லா செல்வங்களும் நிறைந்த ஒரு மன்னன், இந்த பக்கம் பெரிய வசதியே இல்லாத ஒரு கல்வி கற்றவன். இந்த 2 பேர்ல யாருக்கு சிறப்பு? மூதுரை அதுவே தீர்ப்பு சொல்லுது, மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் வேறு எங்கும் சிறப்பு இல்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மன்னவனை காட்டிலும் கல்வி கற்றவன் உயர்ந்தவன் என்று நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே சொல்லுகிறது. புத்தகத்தை திருவிழாவை ரொம்ப அழகா இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. எஸ்ரா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உலக நாடுகளுக்கிடையே அணு ஆயுதங்களை தடை செய்ய முடியல, துப்பாக்கியை தடை செய்ய முடியல, பீரங்கியை தடை செய்ய முடியல. ஆனால் நிறைய நாடுகளில் புத்தகங்களைத்தான் தடை செய்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், புத்தகம் மட்டும்தான் புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும் ஆற்றல் நிறைந்தது. அதனால இந்த படிப்பு தான் ஒரு மனிதனின், அந்த குடும்பத்தின், சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அணுகுண்டு ஒரு தடவை தான் வெடிக்கும், புத்தகம் புரட்டுற போதெல்லாம் வெடிக்கும். ஏயா இதுக்கு எதுவும் வேற ஏதாவது மாற்ற முடியுமா? மைக்கு தான் கொஞ்சம் சரியில்லை, மாற்றி விடு. ஏன்னா தெரியல, இவ்வளோ பெரிய செட்டு போட்டிருக்கீங்க, இதை சரியாக கவனிக்கலையே. வாங்க, இது கொஞ்சம் தயவு செய்து
தொண்டே பிடிக்குதையா அது. சரி, போட்டாச்சா? இன்னும் ஆகலை இல்லையா? இப்போ பரவாயில்ல. இவ்வளோ பெரிய இடத்துக்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்கணும். எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ நல்லா இருக்குய்யா, இப்போ நல்லா இருக்குய்யா, வாழ்த்துக்களையா. எங்களை சோதிக்காதீங்க சாமி, நாங்கள் ஏழை பயலுங்க. எவ்வளவு பெருசாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்ல கருவிகளை வச்சுருக்கீங்க, நல்ல கருவிகள் உங்கள்கிட்ட இருக்குது. ஏனோ இவங்களை இன்றைக்கி விளையாண்டு பார்க்கணும்டான்னு பார்த்துட்டீங்களா சாமிகளா? கையெடுத்து கும்பிட்றோமையா? சரி சரி. ஆக நல்ல செய்திகள் இந்த பொண்ணு சொல்லும்போது பாருங்களேன், நிச்சயம் நம்ம எல்லாம் படிப்பறிவு வேணும். அது எதெல்லாம் ஐஏஎஸ் அவர் இறையன்புக்கு ஒரு பையன் சின்ன பையன் கடிதம் எழுதி வீட்டை வாங்கிவிட்டான். ஏன்? படிச்சுக்கிட்டு இருக்கான். படித்ததால எழுதி போட முடிஞ்சு. அவன் படிக்காத பிள்ளையா தெருவில் தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க, எழுத முடியுமா? அவன் எழுதின எழுத்து அவர் மனசில் எவ்வளோ பெரிய புரட்சியை உருவாக்கியிருக்கு பார்த்தீங்களா? அங்கங்கே சொல்லி காரியத்தை சாதிச்சுட்டாங்களே. இப்போ படிக்கணும்ல, படிக்கணும்னு தான் தோணுது நமக்கு. ஏம்மா வாங்க, செம்மியா வாங்க.